வணக்கம். ட்ரேடிங் அரிமா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கான பேங்க் நிஃப்டியுடைய மொமெண்டம் எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு நாளைக்கான கீ லெவல்ஸ் என்னென்ன அப்படின்றத டீட்டெயிலா பார்க்கலாம். நாளைக்கு பேங்க் நிஃப்டியுடைய எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ அதனால நம்ம கீ லெவல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு அகைன் ஒரு டவுன்ஃபால் தான். ஸ்டார்ட் ஆகும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப்ல ஸ்டார்ட் ஆகி அகைன் முடியும் போது உங்களுக்கு 47,970 ரேஞ்சில் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்க்கும்பொழுது ஸ்டில் இந்த சேனல் பேட்டர்ன் கூட தான் நமக்கு இருக்கு. அதாவது பேரல் சேனல் இந்த பேட்டர்ன் கூட தான் நமக்கு இன்னும் இருக்கு. நாளைக்கு ஆனா கீ லெவல்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஸ்ட்ரக்சர் வைஸ்ல ஸ்டில் வந்து புல்லிஷா இருந்தாலும் மேக்சிமம் நாளைக்கு போவதற்கான வாய்ப்பு வந்து 47,400 ஆர் 450 439 காமிக்குது. பட் 450 48,450 அப்படின்ற ரேஞ்ச் வரைக்கும் போவதற்கான வாய்ப்பு இருக்கு. கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா 47,700 வரைக்கும் வருவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஸோ 47,700 48,450 இதான் நமக்கு நாளைக்கான ஒரு ரேஞ்சா இருக்கும். சரி, இது வந்து பேரல் சேனலோடைய ஸ்ட்ரக்சர் நமக்கு சொல்றோம் டெய்லி சார்ட்டை வச்சு. இப்போ 15 மினிட்ஸ் சார்ட் எடுத்து பார்ப்போம். 15 மினிட்ஸ் சார்ட் எடுத்து பார்க்கும்போது கிளியரா நமக்கு ஒரு இண்டிகேஷன் இருக்கு. என்ன அப்படின்னா ஒரு ஃபால் இருந்தது. இந்த ஃபால்ல இருந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோவா ரெக்கவர் ஆயிருக்கு. ஓப்பன் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா கேப் அப்ல தான் ஓப்பன் ஆகுது. பட் அகைன் ஒரு கன்சால்டேஷன் நடக்குது. அதே மாதிரி நேத்து நடந்திருக்கு. இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும்போது க்ளோஸ் லாஸ்ட் ப்ரீவியஸ் டே க்ளோஸ்ல இருந்து ஓப்பன் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கேப் அப்ல தான் ஓப்பன் ஆகுது. அகைன் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதால சஸ்டெயின் பண்ண முடியாம திருப்பியும் ஒரு கன்சால்டேஷன் நடக்குது. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இனிஷியல் பேலன்சிங்ல பொறுத்த வரைக்கும் பார்க்கும்பொழுது என்ன தெரியுது அப்படின்னா இது வந்து ஒரு நியூட்ரல் டே அப்படின்னு தெரியுது. அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் டே அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு நார்மல் டே, ஒரு நியூட்ரல் டே. இது ரெண்டு தான் இன்னும் பேட்டர்ன் இருக்கு. அப்படின்னா இன்னும் வந்து இன்டிசிசிவா தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நாளைக்கும் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ள, அதாவது நாளைக்கு பார்க்கும்பொழுது எப்படி இருக்குன்னா நான் பார்த்து காமிக்கிறேன். ஸோ 47,700 இல்லையா? ஸோ 47,700 அப்படின்னா இங்க இருந்து 48,450. ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் போவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதுக்கு பதிலாக ஒரு பாக்ஸ் ரெக்டாங்கிள் பாக்ஸ்ல போட்டு காமிச்சிடறேன். 47, 48, 450ல இருந்து இந்த ரேஞ்சுக்குள்ள நாளைக்கு உங்களுக்கு நல்லா டிராவல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதான் உங்களுக்கு ரேஞ்சா இருக்கும். ஒருவேளை இது உடச்சி மேலே போகும் பட்சத்தில் நல்லா போகலாம். உடச்சி கீழே வரும் பட்சத்தில் 47,450 அது அகைன் 47,500ன்றது ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நல்ல ஃபால் விழுந்துதான். இதுதான் நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் வைஸ்ல இருக்கிறது. சரி, கெமிரலா பிவட் பாயிண்ட் எப்படி சொல்லுது அப்படின்னு பார்க்கும்பொழுது நாளைக்கு பிவட் பாயிண்ட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு H3 வந்திருக்கு. ஸோ பிவட் பாயிண்ட்டுக்குள்ள H3 வரும்பொழுது ஒன்று எக்ஸாக்டா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 47,750 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து அகைன் 48,000 வரைக்கும் போவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு 500 பாயிண்ட்ஸ் மேலே கீழேயும் போயிட்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்க்கும் பொழுது நாளைக்கு ஓப்பன் ஆகும் பொழுது ஒருவேளை இங்க ஓப்பன் ஆகி இவ்வளவு தூரத்துக்கு வந்து
இப்படியே க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த பேட்டர்னுக்குள்ள தான் க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அகைன் கேமரா பிவட் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும், ஸோ கேமரா பிவட் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு க்ளோஸ் ரேஞ்சில் தான் இருக்கு. பட் நம்ம ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்க்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு வைட் ரேஞ்ச் இருக்கு. ஸோ நாளைக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி நமக்கு ஒரு இந்த க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சர், அதாவது இந்த ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இந்த ரேஞ்ச் பவுண்டை உடைக்கும் போதுல நம்ம சிஇ எடுக்கலாம். அது வந்து எவ்வளோ தூரத்துக்கு போகும் பார்த்தீங்கன்னா 48,450 வரைக்கும் போவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை கீழே விழுகுது அப்படின்னு பட்சத்தில் நாளைக்கு இங்கே நீங்கள் இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் கேண்டலில் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. 5 மினிட்ஸ் கேண்டலில் போக்கும்போது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிமெட்ரிக் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு ஒரு சின்ன ரேஞ்சிலே பார்க்கும்போது ரொம்பலாம் போகத்தால ஒரு 2 நாளைக்கு உண்டானது எடுத்து பார்த்தாவே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ நாளைக்கு 47,850க்கு கீழே, அதாவது 47,840க்கு கீழே க்ளோஸ் வச்சுது அப்படின்னா, ஒருவேளை இந்த மாதிரி இப்படி ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு வரும் பட்சத்தில் திருப்பி ஃபால் டவுன் ஆகுது, அதாவது இது வந்து இந்த லோ வந்து பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்ம பிஏ பற்றி யோசிக்கலாம். ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா ஒருவேளை நமக்கு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி இப்படி போகும் பட்சத்தில் நமக்கு இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்ம சிஏ பற்றி யோசிக்கலாம். சரிங்களா? டபிள்யூ பேட்டர்ன், அதாவது இந்த ரேஞ்சில் இருக்கும்போது நம்ம சிஏ பற்றி யோசிக்கலாம். இப்படி இருக்கும்போது பிஏ பற்றி யோசிக்கலாம். ஒருவேளை இந்த ரேஞ்ச், அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்கும் பட்சத்தில் நம்ம சிஏ போகலாம். அகைன் 48,100க்கு மேலே நம்ம மொமெண்டம் இருக்கும்போது நம்ம பார்க்கலாம். 48,100 to 47,850 இந்த ரேஞ்சில் இருக்கும்போது நம்ம ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஒரு கன்சாலிடேஷன் நடவதற்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் வைஸில் பார்க்குறோம். அதே மாதிரி எஃப்ஐஏ டேட்டா பார்க்கும்பொழுது என்ன இருக்குது அப்படின்னா, எஃப்ஐஏ டிஐ பார்க்கும்பொழுது டிஐஸை பொறுத்த வரைக்கும் இன்டிசிவாக இருக்காங்க. ப்ரோ ட்ரேடர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து கால் ஆப்ஷன்ஸில் பேரிஷாகவும், எஃப்ஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனில் ரீஸாக இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ப்ரோ ட்ரேடர்ஸ்க்கும் ரீட்டைல் ட்ரேடருக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டில் இருப்பாங்க. ஸோ நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும். ஸோ ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க காலில் வந்து பேரிஷாக இருக்காங்க, இவங்க காலில் புல்லிஷாக இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து ப்ரோ ட்ரேடர் மேக்ஸிமம் என்ன நடக்குதோ எஃப்ஐ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு பேரிஷ் மோடில் இருக்காங்க. ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன்ஸ் கால்லையும் வந்து உங்களுக்கு நல்ல ரைட் அப் இருக்குது. ஸோ அதனால் மேலே அதிகமாக போவதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் அப்படின்றத இந்த இண்டிகேட் பண்ணுது. பட் நாளைக்கு எது வேணால் நடக்கலாம். சரி, நமக்கு நாளைக்கு இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேலே பெருசாக போகாமல் கீழே நம்ம வந்து ஸ்ட்ரக்சரில் பண்ணலாம். ஒருவேளை மேலே போகும் பட்சத்தில் நீங்கள் ஹெட்ஜிங் பண்ணும்போது மூவ் பண்ணி ஹெட்ஜ் பண்ணிக்கலாம். சரி, அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், எப்படி ஹெட்ஜிங் பண்ணுறது அப்படின்றதையும். ஓஏ டேட்டா என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓஏ டேட்டா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 48,000 அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல புல்லிஷ் மொமெண்டம் இருக்குது. அதாவது ஒரு ஸ்டாடல் இருக்குது. அதே மாதிரி 48,100ல் உங்களுக்கு நல்ல கால் வந்து ரைட் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு ஓஏ சேஞ்சை பொறுத்த வரைக்கும் 48,000லேயே நல்ல கால் வந்து ரைட் ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே சமயத்தில் புட்டும் நிறைய இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
கால் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 9.48 லேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. புட்டில் வந்து 8.59 லேக்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவராலாக புட் ஓஐ வந்து பார்த்தீங்கன்னா 26.96 லேக்ஸும் காலில் வந்து 37.8 லேக்ஸும் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஹார்ட்லி ஒரு 10 லட்சம் குவான்டிட்டி வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் 48,000 மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. நாளைக்கு ஒரு வேளை இது உடைக்கும் பட்சத்தில் ஸ்ட்ராங் பில்டப்னு பார்த்தீங்கன்னா 48,500 அங்கே ரேஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது உடைக்கும் பட்சத்தில் இது 48,000 உடைக்கல அப்படின்னா நமக்கு மோஸ்ட் ப்ராப்ளி 48,700 கொஞ்சம் பில்டப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை 48,700 உடைக்கும் பட்சத்தில் 48,500 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான் வந்து ஓஏ டேட்டா சொல்லுது. அப்படி நம்ம பார்க்கும்பொழுது நான் சொன்ன மாதிரி 48,100ம் 48,150 அந்த ரேஞ்சும் 47,750 இந்த ரேஞ்சும் நமக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒரு க்ளோஸ்டு அகைன் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் இருப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்குது. இந்த ரேஞ்ச் பவுண்ட் உடைச்சா மட்டும்தான் நம்ம நாளைக்கு செக் பண்ணி பார்க்கலாம். மேபி கேப் அப் கேப் டவுன் ஆச்சுன்னா டோட்டலி சேஞ்ச் ஆகும். வியூ வந்து 10 o'clock மேலே அதுக்கப்புறம் வியூ எடுக்கலாம், என்ன மாதிரி எடுக்கலான்றத. ஸோ இதுதான் வந்து நமக்கு ஓஏ டேட்டா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு சொல்லுது. ஓஏ டேட்டாவை பற்றி பார்த்தோம்னா அதுவும் இருக்குது. எஃப்ஐ டேட்டா வந்து பியரிஷில் இருக்காங்க, பெருசாக ஒரு மொமெண்டம் இல்லை இன்னைக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்து கன்சால்டேட் பண்ணி பார்க்கும்பொழுது நமக்கு நாளைக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்ட் இருப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்குது. சரி, அதே மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸில் வந்து எம்ஜி அதாவது மெக்னீஷியம் ஸ்டாக்ஸ் 7 மெக்னீஷியம் 7 சொல்லக்கூடிய இந்த 7 ஸ்டாக்ஸ் ஐடி ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி மைக்ரோசாஃப்ட், கூகுள், அமேசான், என்விடியா, ஆப்பிள், டெஸ்லா அண்டு ஃபேஸ்புக் அதாவது மெட்டா, இந்த 7 ஸ்டாக்கும் வந்து இந்த வாரத்துக்கான ரிசல்ட்ஸ் வருது. ஸோ நாளைக்கு வந்து ஓரளவுக்கு நமக்கு கிளியர் கட்டாக வந்து இதோடைய டீட்டெயில் தெரிஞ்சதுக்கப்புறம் இம்பேக்ட் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி கோல்டு வந்து இன்னைக்கு இறங்கியிருக்கு, 2.2% இறங்குச்சு. ஸோ கோல்டை வந்து எப்பப்பெல்லாம் இறங்குதோ அப்போல்லாம் நம்ம அக்குமுலேட் பண்ணலாம். கோல்டு இடிஎஃப்லேயோ இல்லை வந்து நீங்கள் அதான் கோல்டு இடிஎஃப்னு சொல்லக்கூடிய கோல்டு பீஸ்லேயோ நீங்கள் இல்லை சுவினியன் பாண்டோ வாங்கலாம். நீங்கள் இன்னும் முக்கியமான விஷயம் இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ஸ் வந்து ரீசன்ட் டைம்ஸை விட இன்னைக்கு பயங்கரமாக இறங்கியிருக்கு. விக்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்னைக்கு 23rd பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், கிட்டத்தட்ட 12 இருந்து ஆல்மோஸ்ட் சிங்கிள் டிஜிட்டை போய் ரீச் பண்ணுற அளவுக்கு 9.85 வரைக்கும் உங்களுக்கு அக்குமுலேட் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் வந்து இந்த மந்தில் இப்போ நீங்கள் கிளியராக பார்க்கும்போது உங்களுக்கு இது 5 மினிட்ஸு நான் வந்து டேயில் பார்க்குறேன். டேயில் உங்களுக்கு காமிச்சேன் அப்படின்னா விக்ஸ் வந்து எப்படி இறங்கியிருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட 12 நேற்று வந்து 13.5 இருந்தது, சடனாக வந்து 10.195க்கு வந்திருக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நீங்கள் வந்து லாஸ்ட் இயரில் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு விக்ஸ் வந்து இந்த 10 to 8 ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்திருக்கு. மேக்ஸிமம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 13 போயிருக்கு. அதன் பிறகு திருப்பியும் வந்து உங்களுக்கு 8 to 13 இந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நீங்கள் 23 மேலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்ம ஆமாம் 23 மேலேருந்து நீங்கள் மே எண்டு அதாவது ஜூன்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஜூன் டில் டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு ஒரு 13 to 8 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்திருக்கு. அதன் பிறகு தான் உங்களுக்கு வந்து சூட்டப்பாக இருக்குது. இப்போ திரும்பவும் வந்து அதே 10 to 8 வரைக்கும் போவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ப்ரீமியம் வந்து கம்மியாகும். அப்படி ப்ரீமியம் கம்மியாகும் பட்சத்தில் நம்மளால் வந்து பெருசாக செல்லருக்கு வந்து பெரிய அது பாசிட்டிவ் நியூஸ் கிடையாது, ஸ்டேபிளாக இருக்கிறதுன்னு அர்த்தம். பட்டு ப்ரீமியம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக ஜூன் மந்த்லேயோ இல்லை மே மந்தோடைய ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா பெருசாக இறங்கலை. பட் மேபி நெக்ஸ்ட்டு கான்ட்ராக்டில் வந்து ஏதாவது முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி மாறுது அப்படின்றத பார்த்து நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கலாம். பட் விக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போது செம்ம டவுனில் வந்திருக்கு. அதுக்கான காரணம் பெருசாக தெரியல.
யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.